இந்த படம் உண்மையிலேயே டான் 2-ஆ இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம இந்த படத்துக்கு போனோம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டிராகன் 2. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அவ்வளவு அரியர் வச்சிருக்காரு. இருந்தாலும் என் லைஃப்ல நான் பெரிய ஆளா வேண்டாம், இந்த காலேஜுக்கே நான் ஒரு இதா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து காமிச்சிட்டு அந்த காலேஜுக்கே ஒரு பெரிய டிராகனா இருக்கிறாரு. அவர் வெளியே போய் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாரு, திருப்பி அதே காலேஜுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாரு, அவர் லைஃப்ல அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய இதா ஆனாரா இல்லைன்னா என்ன ஆனாரு அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் செம்ம காமெடியாவும் செம்ம என்டர்டைன்மெண்டாவும் ரொம்ப ரொம்ப ஐயோ ஒரு ஒரு ஹீரோ உண்மையிலே என்ன ஆவாருங்கிற ஒரு இது உண்மையிலே நொறுக்கி விட்டாங்க. அங்கங்க நம்ம தலைவனோட ஆக்டிங் அப்படியே இந்த லவ் டுடேல பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு எது சேஞ்ச் இல்லைனாலும் தலைவன் ஆக்டிங் ஒர்த்து தான். ஸோ நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க நடிச்சிருக்க நடிப்பு வந்து உண்மையிலே சொன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்காக நிறைய பேர் அந்த தேட்டர்ல வந்தாங்க. அதுவும் ஹீரோ கத்துறத விட விஜய் சித்து கத்துறது தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த அளவு அந்த அவரோட ஃபேன் வந்து அவங்க எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் படத்துல என்ன தானே வராம எல்லாருக்கும் கொடுத்த